ஒரு துறவி காட்டுக்குள்ள வருவான், தனியா வருவான். எதுக்கு ஒரு சிங்கம் வந்துடும். சிங்கத்துக்கு கடுமையான பசி, துறவியை நோக்கி ஓடி வரும். துறவி பார்ப்பான், அவனுக்கு தெரிஞ்சிடும் நம்மளால இனிமேல் சண்டை போட்டு சிங்கத்தை வீழ்த்தி ஜெயிக்க முடியாது. சிங்கம் 4 கால் பாய்ச்சல வந்துகிட்டு இருக்கு. ஒரே ஒரு முடிவு தான் எடுக்கிறான். சட்டுன்னு காலில் மண்டி போட்டு கண்களை மூடி ரொம்ப மனப்பூர்வமாக இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்கிறான். நான் கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லோருக்கும் ஒன்றை சொல்வேன். உங்கள் நம்பிக்கையை நான் சீர்குலைக்க மாட்டேன், ஆனால் உங்கள் நம்பிக்கையை நான் மேம்படுத்துவதற்காக சொல்கிறேன். கடவுளிடத்தில் எதையும் யாசிக்காதீர்கள். ஆமா, காந்தி சொன்ன வார்த்தை தான் அது. டோன்ட் மேக் யுவர் பிரேயர் அஸ் பெட்டிஷன்ஸ். கடவுளிடத்தில் எதையும் கேட்காதீர்கள். உங்களுக்கு என்ன தர வேண்டும் என்று தெரியாத அளவுக்கு முட்டாள் இல்லை கடவுள். எல்லாம் தெரிந்த உங்கள் கடவுளுக்கு இது தெரியாதா? தெரியும் தானே. எதையும் யாசிக்காதீர்கள், அன்பையும் காதலையும் கூட. எதுக்கு யாசிக்கணும்? யாசிக்காமல் இருப்பதுதான் செருக்கான வாழ்க்கை. அவன் பார்த்தான், இறைவனிடம் யாசிப்பது என்று முடிவெடுத்தான். முழங்கால் போட்டான், கண்ணை மூடிட்டு இறைவா 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 என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று. ரொம்ப உளப்பூர்வமான பிரார்த்தனை, சும்மாலாம் கிடையாது. இந்நேரத்துக்கு அது ஓடி வந்த வேகத்துக்கு அவனுக்கு தூரத்துக்கு அது மேலே வந்து விழுந்து குறவளைய கடிச்சிருக்கணும். கடிக்கல, காணோம். கண்ணை திறந்து பார்க்கவும் பயம். பார்க்காமலே ரொம்ப நேரம் மண்டி போட்டு இருக்கவும் முடியாது இல்லையா? கண்ணை திறந்து பார்த்தா சிங்கத்தை காணோம். இறைவா உனக்கு நன்றி, என் பிரார்த்தனையை செவி மடுத்து சிங்கத்தை காணாமல் போக செய்தாயே உனக்கு நன்றி. சிங்கம் பக்கத்தை பிரேயர் பண்ணி இன்னும் மகிழ்ச்சி ஆயிட்டான். இப்ப சொன்னான், இறைவா உனக்கு மேலும் நன்றி, என்னை கொல்ல வந்த சிங்கத்தின் குணத்தை மாற்றியது மட்டுமல்ல, மனிதர்களைப் போல் பிரார்த்தனை செய்யும் பண்பையும் சிங்கத்திடம் உருவாக்கினாயே உனக்கு நன்றி. நான் சிங்கம் சொல்லு, நண்பனே மெதுவாக பேசு, என் பிரார்த்தனைக்கு இடையூறு செய்யாது. நீ என்ன பிரார்த்தனை செய்கிறாய்? உன்னை எனக்கு உணவாக தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். 2 வார்த்தையில தான் அந்த கதை உலகத்தரம் வந்தது ஆகிவிடுகிறது. உன்னை எனக்கு பரிசாக தந்த உணவாக தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சிங்கம் சொல்லி முடித்தது. அடுத்த 2 வார்த்தை பாவம் கடவுள் என்று கதை முடிந்தது. இப்ப நான் திரும்ப கேட்கிறேன், யார் பக்கம் நிற்பார் கடவுள்? யார் வலிமை உடையவர்களோ அவர்கள் பக்கம் கடவுள் நிற்கிறார். வலிமை உள்ளவர்களின் நிற்பதன் வழியாக தன் வலிமையை கடவுள் அதிகரித்துக் கொள்கிறார். கோழைகளின் பக்கம் கடவுள் நிற்பதே இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடவுளை வலிமை உள்ளவராக ஆக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் முதலில் வலிமையாக இருங்கள்.